மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை வேளையிலும் கூட உங்கள் எல்லாரையும் பார்ப்பதும் உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறோம், அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே மேன்மை அடையணும்ன்றது எல்லாருக்கும் வாஞ்ச. நீங்க சொல்லுங்க, யாருக்காவது நான் கீழே போகணும்னு ஆசையா? என்ன பண்ணுவோம்? ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க மாடி வீட்டுக்கு போகணும், டெரஸ் ஹவுஸுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம்ல. சைக்கிள் வச்சிருக்கிறவங்க 2 வீலர் வாங்கணும், 2 வீலர் வச்சிருக்கிறவங்க, ஏன் நம்ம எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க எல்கேஜிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவோமா? யூகேஜி போகணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஸோ வாழ்க்கையில எல்லாருக்குமே மேன்மை உயர்வு அடையணும்ன்றது நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் இல்ல. எல்லாருக்குமே அப்படித்தான். ஒவ்வொரு விஷயத்திலையுமே, எல்லா விஷயத்திலையுமே நம்முடைய வாழ்க்கையில உயர்வு உயர்வு உயர்வு, அதை தான் நம்முடைய இருதயம் எல்லாமே வாஞ்சிக்கும். நம்முடைய குடும்பத்துல உயர்வு வரணும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர வேணும். இப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தரும் நம்மளை மேன்மைப்படுத்தணும்ன்றதுல அவரும் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறாரு. நமக்கு தெரியும், நீதி நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்மளை மேன்மைப்படுத்துறது யாருன்னா கர்த்தருடைய கரம் தான் ஒருத்தவங்களை மேன்மைப்படுத்தும். நம்ம வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனால இவங்களை மேன்மைப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூட ஒரு நபர் கிடையவே கிடையாது. யார வேணாலும் ஏசப்பா என்ன பண்ணலாம்? ஐயோ, எனக்கு என்ன இருக்கு, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட மனுஷனையும் மேன்மைப்படுத்தக்கூடிய கரம் நம்முடைய ஏசப்பாவுடைய கரம். இப்ப வாழ்க்கையில எல்லாருக்கும் மேன்மை அடையணும்னு தான் ஆசை. எல்லாரும் பிரயாசப்படுறோம் இல்ல, எல்லாரும் பல விதங்கள பிரயாசப்படணும், வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும், மேன்மை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரயாசப்படுறோம். இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? பிரயாசப்படுறாங்க. யூடியூப் அதை போடுறேன், இதை போடுறேன், அதுல ஏறுறேன், இதுல ஏறுறேன், அப்படி பண்றேன், இப்படி எப்படியோ என்ன பண்ணிடணும், நான் வாழ்க்கையில மேன்மையை அடைஞ்சிடணும். புதுசு புதுசு வழிகள்ல, நூதனமான வழிகள்ல காரியங்களை செஞ்சு நான் மேன்மையை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உண்மையான மேன்மை யாருடைய கரத்துல இருந்து நமக்கு வருகிறது? தேவனுடைய கரத்துல இருந்து மாத்திரம்தான் வருகிறது. பாருங்க, மேன்மையை நம்ம அடைந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மளை செய்ய சொல்லும்படி நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளை படி நீ என்ன பண்ணுன்னு நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைய ஸ்டிக்கர்ஸ்ல நம்ம பார்ப்போம், என்ன பார்ப்போம்? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். என்ன செஞ்சா மேன்மையா வைப்பார்? அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம செய்ய கவனமா இருக்கும் போது, ஜாக்கிரதையா இருக்கும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையா செவி கொடுக்கும் போது மேன்மையா வைப்பார். பாருங்க, அப்ப நம்ம பைபிள்ல நிறைய காரியங்களை மேன்மை அடைவதற்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா நமக்கு கொடுத்திருந்தாலும், இந்த இதெல்லாம் அந்த கர்த்தருடைய கட்டளைன்னு சொல்லும்போது என்னது? 10 கட்டளைகள், 613 பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல இருக்குது. பாருங்க, இந்த கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள் இதெல்லாம் வருவதற்கு முன்பாக, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆதி ஆகமத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, நீ மேன்மை அடையணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேன்மை வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இது யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. யாரை பார்த்து சொன்ன வார்த்தை?
காயினை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். காயின் ஆபேல் 2 பேரும் என்ன பண்றாங்க? தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக போறாங்க. இப்ப போகும்போது ஆபேல் என்ன கொடுக்கிறான்? தன்னுடைய ஆட்டு மந்தையில இருக்கிற நல்ல முதல் தரமான ஆடை என்ன பண்றான்? ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறான். காயின் என்ன பண்றான்? அவனுடைய விளைச்சலின் பலனை காணிக்கை கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார், காயினோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. அது நிமித்தம் அவனுக்கு என்ன ஆயிருச்சு? எரிச்சல் உண்டாயிருச்சு. அவன் முக நாடி வேறுபட்டுருச்சு. அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அடுத்து பார்க்கிறோம், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஆனா உண்மையில ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும் போது இந்த வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், NIV-ல போடுங்க, பாருங்க, if you do what is right, will you not be accepted? But if you do not do what is right, sin is crouching at your door. It desires to have you, but you must rule over it. என்ன பண்ண இருக்குது? தமிழ் பைபிள் எப்படி இருக்குதுன்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஆனா இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, இங்க அவன்னு போட்டிருக்கிற தமிழ் பைபிள்ல ஆங்கிலத்துல இட்டுன்னு போட்டிருக்கு. அதாவது அது எது? பாவம். என்ன போட்டிருக்கு? தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நீ ஆங்கில வேதாகமத்துல என்ன எழுதியிருக்குன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அது பாவத்தின் ஆசை உன்னை பற்றி இருக்கும், பாவம் உன்னை ஆண்டு கொள்வதற்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? அத நீ ஆண்டு கொள்ளணும். ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு. sin is crouching at your door, it desires to have you. அந்த பாவத்தினுடைய ஆசை என்னன்னா, உன்னை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? பற்றி பிடிச்சிடணும். ஆனா பட் you must rule over it. ஆனா நீ என்ன செய்யணும்? காயினே, நீ என்ன செய்யணும்? அந்த பாவத்தை நீ என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். பாருங்க, இங்க போட்டிருக்குது, நன்மை செய்தால் மேன்மை. நம்முடைய வாழ்க்கையில நாம நன்மை செஞ்சா நமக்கு கண்டிப்பா என்ன உண்டு? அதை யாருமே தடுக்கவே முடியாது. யாரா தடுக்க முடியுமா? கர்த்தருடைய கரம் தான் மேன்மைப்படுத்துகிற கரம். அந்த கருத்தை யாராவது தடுக்க முடியுமா? நம்ம நன்மை செய்யும் போது நமக்கு மேன்மையை உண்டாக்கணும். கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும் போது யாராவது தடுக்க முடியுமா? கர்த்தருடைய கரத்தை ஒருவர் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப நன்மை செய்தா நமக்கு கண்டிப்பா மேன்மை. ஆனா அதே சமயத்துல நம்ம தீமை செய்யும் போது நம்ம வீட்டு வாசற்படியில எது படுத்திருக்கும்? பாவம் படுத்திருக்கும். அது எதற்காக படுத்திருக்கும் தெரியுமா? தமிழ் பைபிள்ல படுத்திருக்கும், இங்கிலீஷ் பைபிள்ல crouching at your door. அது எதுன்னா, ஒருத்தவங்கள தாக்குறதுக்காக பதுங்கி இருக்குது பாருங்க, அதுதான் crouching. என்ன பண்ணுது? பாவம் வாசற்படியில, நம்முடைய இருதயத்தின் வாசற்படியில ஆண்டவர் சொல்றாரு, இதயத்துக்கு ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை ஏசப்பா என்ன பண்றாராம்? தட்டுறாராம். பிசாசும் காத்திருக்குது உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு. ஏசப்பாவும் நமக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு காத்திருக்கிறாரு. ஏசப்பா ஜென்டில் காட். யாரு வீட்டுக்குள்ள படபடபடன்னு வருவா? வீட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நாய் வரும் இல்ல? ஒரு முறை நான் எங்க வீட்டுல என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கு யாரோ வந்தாங்க, கதவை திறந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயோ, அடுப்புல ஏதோ வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த நபர் போயிட்டாங்க. பாக்குறேன் எங்க வீட்டுல அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, முதல்ல இருந்தது எப்படின்னா, கதவை திறந்துட்டா ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொறி பிடிச்ச நாய் எங்க வீட்டுல அந்த வெரண்டாக்குள்ள எங்க சோஃபாவுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவு ஒரு அருவருப்பு பாருங்க. அப்ப எது வீட்டுக்குள்ள வரும்? கூப்பிடாமையே எது வரும்? நாய். அதே போல பிசாசும் அப்படித்தான். பிசாசு என்ன பண்ணிட்டே இருப்பான், எப்ப நீ கதவை திறப்போம் உள்ளுக்கு பாஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு நிப்பான். ஆனா ஜீசஸ் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்? நம்ம இருதய கதவை தட்டுவார். இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட யோசனை பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவருக்காக நன்றி சொல்லுவோம். எவ்வளவு ஒரு ஜென்டில் காட், எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கதவை தட்டிட்டு உள்ளுக்கு வர்றவர். ஆனா இந்த பிசாசு இருக்குது பாருங்களேன், இது என்ன பண்ணுமா? வாசற்படியில படுத்திருக்குமா, இருதயத்தின் வாசல் டோர்ல, crouching at the door. அப்ப பாருங்க, கதவண்டையில ரெடியா இருக்கும். எதுக்கு? நமக்கு ஒரு சின்ன இடைவெளி கிடைக்காதா, போய் என்ன பண்ணிடலாம், அவனை
பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்ம அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு நம்மை பிடிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, sin is crouching at your door, it desires to have you, but you must rule over it. நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்? பாவத்தை மேற்கொள்ளணும். பாவத்தை மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. தீமை செஞ்சா என்ன பண்ணும்? பாவம். அப்ப நன்மை செஞ்சா நாம என்ன பண்ணுவோம்? பாவத்தை மேற்கொள்வோம். பாருங்க, வேதத்துல கூட வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நமக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் நாம் செய்யாமற் போனால் அது நமக்கு எப்படியா இருக்கும்? பாவம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யாட்ட அதுவும் என்னதான்? பாவம் தான். அப்ப நன்மை செய்ய நமக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு தேவை இருக்கு, இந்த நேரத்துல அவங்களுக்கு நன்மை நம்ம செய்யணும்னு அறிஞ்சிருந்தும் அதுக்கான திராணி நமக்கு இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது நமக்கு எப்படியா இருக்கும்? பாவமா இருக்கும். அப்ப நன்மை செய்யறது நமக்கு மேன்மையை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில நன்மைனா என்னது? நன்மை வேதம் சொல்லுகிற நன்மை நிறைய காரியங்கள் இருக்கு. அதை நம்ம தியானிப்போம். அதற்கு முன்பதாக பொதுவா நன்மைனா என்னது? நல்ல காரியத்தை செய்கிறது, நற்கிரியைகளை செய்கிறது, நல்ல காரியங்களை. ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம நன்மைன்னு இருக்கும். அங்க ஆங்கில வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா do what is right, do what is well, நல்ல காரியங்களை, நலமானதை, சரியானதை செய்யறதா நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப நல்ல காரியங்களை பேசணும், நல்ல காரியங்களை செய்யணும். இதற்கு வேதத்துல அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம வேதத்துல பார்க்கலாம். யார் யாரெல்லாம் நன்மை செஞ்சு மேன்மை அடைஞ்சாங்க, யார் யாரெல்லாம் தீமை செஞ்சு பாவம் அவங்க வாசற்படியில படுத்திருந்து அதுக்கு அவங்க இடம் கொடுத்து தொடர்ந்து தீமை செஞ்சு அது அவங்கள பிடிச்சிச்சு. பாவம் பூரணமாகும் போது என்ன பண்ணும்? மரணத்தை பிறப்பிக்கும். நமக்கு நல்ல வேதத்துல தெரியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், பாவம் பூரணம் அடையும் போது அது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப பாவம் நம்ம தீமை செய்யும் போது பிசாசு வாசற்படியில நிக்கிறான். நம்ம தொடர்ந்து பாவம் செய்யும் போது அவன் உள்ளுக்கு வந்து அவனோட ஆசை யாரை பற்றி இருக்கும்? நம்மளை பற்றி இருக்கும். உள்ளுக்குள்ள வருவான், வந்து என்ன பண்ணுவான்? நம்மளை ஆட்கொள்ளுவான். இந்த பாவம் பூரணம் அடையும் போது அது மரணத்தை உண்டாகும். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில பாவம் பூரணப்படக்கூடாது. எது பூரணப்பட வேண்டும்? நன்மை பூரணப்பட வேண்டும். இந்த நாள்ல கூட ஒரு சில வேதாகமத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் நன்மை செஞ்சு மேன்மை அடைஞ்சாங்க, யார் யாரெல்லாம் தீமை செஞ்சு அழிஞ்சு போனாங்க, அல்லது வாழ்க்கையில சபிக்கப்பட்டு போனார்கள், வாழ்க்கையில மேன்மை அடையாமற் போனார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதாக எஸ்தர் புத்தகத்துல இருந்து பார்க்க போறோம். அதுல ஒரு நபரை பார்க்கிறோம், மொர்தெகாய் அப்படின்ற ஒரு நபரை பார்க்க போறோம். மொர்தெகாய் அப்படின்ன உடனே நம்ம மனசுல எப்படி வருது? நல்ல எண்ணங்கள் வருதா, தீய எண்ணங்கள் வருதா? அவரை குறிச்சு அவரோட பர்சனாலிட்டியை குறிச்சு நமக்கு எப்படி என்ன தோன்றுது? நல்லவர். நம்ம பொதுவாகவே நம்ம பழகிறவங்களை பாருங்களேன், சிலரை பார்க்கும் போதே அல்லது ஒருத்தவங்களை குறிச்சு ஒருத்தவங்க நம்ம சொல்லும் போதே அவங்க மைண்ட்ல நினைக்கும் போதே நமக்கு சில நேரம் சந்தோஷம் வரும்ல. யாராவது பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு கூட என்னோட பெரியம்மா ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தேன். அப்ப எங்க பெரியம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எங்க பெரியம்மா சொன்னேன், அண்ணே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாங்க, அண்ணே மனைவி வந்து ஜோன் ரொம்ப நல்லவ, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க அக்கா இப்ப உயிரோட இருக்காங்க, ஜேன். சொல்றாங்க, ஜோனும் சரி ஜேனும் சரி அன்பான பிள்ளைங்க, அவங்க குடும்பத்துக்காக அவ்வளவு பிரயாசப்படுற பிள்ளைங்க, எல்லாருக்கும் உதவி செய்யற பிள்ளைங்க. அப்ப சொல்லும் போதே அப்ப நான் அதை நினைச்சு பார்க்கும் போதே, ஐயோ ஜோன் அக்கா எவ்வளோ நல்ல அக்கா, எல்லாருக்கும் உதவி செய்யற அக்கா. எங்க ரூபிக்கு வந்து திருமணத்துக்கு ரிசப்ஷனுக்கு அலங்காரம் பண்ணி விட்டதே அந்த அக்கா தான், ஜோன் அக்கா. அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது நன்மை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள நினைக்கும் போதே நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு சந்தோஷம். அது மாதிரி ஒவ்வொருத்தர் பர்சனாலிட்டியை, சிலரோட பர்சனாலிட்டியை நினைக்கும் போதே நமக்கு என்ன உண்டாகும்? அம்மா பயம், ஐயோ அவங்க வர்றாங்களே, பயம் இருக்கு. ஆனா நம்மளை குறிச்சு நம்மளை பார்த்தவனே ஒருத்தவங்களுக்கு என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். சமாதானத்துக்கு காரணமானவங்க இவங்க அப்படி நினைக்கணும். அதே போல மொர்தெகாய் கேரக்டர் நம்ம பைபிள்ல பார்க்கும்போது சூப்பர் கேரக்டர்.
ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல. அவர் யாருன்னா ஒரு அடிமை. அவர் யாரு? எங்க இருந்து வந்த அடிமை? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலுக்கு போய் யூதாவை அடிமைப்படுத்தி எருசலேமை தீக்கரையாக்கி அங்க இருந்து கூட்டிட்டு வர்றாரு. அந்த ராஜா எகோனியாவையும் அவனோடு கூட சேர்ந்து அந்த மக்களை எல்லாம் சிறைபிடிச்சிட்டு வர்றாரு. அந்த சிறைபிடிச்ச மனுஷன்ல ஒருத்தர் தான் யாரு? மொர்தெகாய். ஆனா அந்த மொர்தெகாய் பாருங்க, ஒரு அடிமையா இருந்தால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எப்படின்னா பாருங்க, அவரோட சித்தப்பா சித்தி 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இப்ப சித்தப்பா சித்தி இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணு எப்படி நிக்குது? அனாதையா நிக்குது. நல்ல மனுஷன் என்ன பண்றாரு? அந்த பிள்ளைய தன்னுடைய தங்கையாக அல்ல, யாரா எடுத்துக்கிறாராம்? தன்னுடைய மகளாக. வாசிக்கலாமா? எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். மரணமடைந்த போது அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. மொர்தெகாயே ஒரு அடிமைதான். ஆனாலும் அந்த அடிமை தன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் இறந்த உடனே அவருடைய மகளை என்ன பண்ணிட்டார்? அவரு தன்னோட பிள்ளையா எடுத்துக்கிட்டாரு. அடுத்து பாருங்க, தன்னுடைய பிள்ளையா எடுத்து அவளுக்கு நல்ல காரியங்களை கற்பிக்கிறார். அவளை வளர்க்கும் போதே ஒரு நல்ல மனுஷங்க தானே நல்லவங்களை நல்ல காரியத்தை போதிக்க முடியும்ல. நம்ம சின்ன வயசுல கதை கேட்டிருக்கோம். ஒரு அம்மா ஒரு பிள்ளை திருடிட்டு பென்சில ரப்பரை ஸ்கூல்ல இருந்து திருடிட்டு வந்தப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நல்லது நல்லது நல்லா நல்ல அன்னைக்கு நாளைக்கு பெருசா என்ன எடுத்துட்டு வா அப்படின்னா, கடைசி அவன் என்ன ஆனானா? திருடன் ஆனான். ஆனா நல்ல பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? நல்ல தகப்பன் தாய்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்பிப்பாங்க. அப்ப இந்த மொர்தெகாய் நல்லவன், நன்மை செய்கிறவனா எனப்படினால அவன் தன்னுடைய மகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தான்? தன்னோட தத்து மகளாகிய எஸ்தருக்கு நற்காரியங்களை கற்றுக் கொடுத்தான். நம்ம எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். பாருங்க, அதுல வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய தகப்பனாகி அந்த மொர்தெகாய் கற்றுக் கொடுத்த காரியங்களை படியே அவ செய்ததை நம்ம 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 20வது வசனம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் நல்ல காரியங்களை அவளை கற்பிச்சதுனாலதான் பாருங்க, ஆமானோட சதி திட்டம் வெளியில வந்த உடனே அவன் சொல்றா, 3 நாள் உபவாசம் இருந்து நானும் என் தாதிமாரும் ஜெபிக்கிறோம். என்னால இது முடியாது, ஜபத்தினால முடியும். இதை யார் கற்றுக் கொடுத்த பாடம் அவளுக்கு? மொர்தெகாய். எப்ப மொர்தெகாய் நல்ல காரியங்களை அவளுக்கு கற்றுக் கொடுத்தான். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மொர்தெகாய் பாருங்க, அரண்மனையில கொண்டு எஸ்தர் ராஜாத்தையும் அரண்மனைகளை சேர்த்தாச்சு. மொர்தெகாய், என் கடமை, அவளை ஒரு நல்ல இடத்த, அவ பிள்ளை தாய் தாப்ப இல்லாதவ, அவளை என்ன பண்ணிட்டேன்? நான் தத்து எடுத்து நல்ல காரியங்களை கற்பிச்சு அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இப்ப அவளை என்ன எடுத்துட்டேன்? ஒரு நல்ல ஸ்தானத்துல அவளை என்ன பண்ணிட்டேன்? உட்கார வச்சுட்டேன். எங்க உட்கார வச்சுட்டேன்? அரண்மனைக்குள்ள கொண்டு போயிட்டேன். இனி எனக்கு பொறுப்பு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கை கழுவுற ஒரு மனுஷன் அல்ல. வாசிக்கலாம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுடைய நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். பாருங்க, அவன் அப்பாயிண்ட் பண்ணான். ஒவ்வொரு நாளும் ஒரு பிக்சட் டைம் அப்பாயிண்ட் பண்ணி தினந்தோறும் என்ன பண்ணுவான்? தம் மகளை விட்டுட்டு வந்தோமே, பிள்ளை எப்படி இருக்கா பாருங்க. ஜோகனா இங்க படிச்சுட்டு இருந்துச்சுல, கரூர்ல. அப்ப ஜோகனாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவங்க அப்பா கன்னியாகுமரிக்கும் தாண்டி மார்த்தாண்டத்தை தாண்டி ஒரு ஊர்ல இருக்கிறார். ஏதாவது அவங்க ஸ்கூல் பார்க்க விட மாட்டாங்க, போன் பண்ணவே விட மாட்டாங்க, பார்க்கவும் விட மாட்டாங்க. ஆனா இந்த தகப்பன் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு எப்படியாவது வந்துருவார். எங்க பக்கத்துலயா இருக்குது பாருங்களேன், எத்தனை மணி நேரம் பிரயாணம் பாருங்களேன். ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி 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 மகளை பார்க்க மகளுக்கு அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு போவார். பாருங்க, பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு, சரி பிள்ளைய பாத்துக்குவாங்க அப்படின்னு விடல. இந்த தகப்பனை போல மொர்தெகாய் என்ன பண்ணாரு? தினமும் என்ன பண்ணுவார்? அந்த கன்னிமாடத்து முற்றத்துல நின்று பிள்ளையுடைய எஸ்தர் எப்படி இருக்கான்னு விசாரிப்பான். நல்லவர்கள் விசாரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷன். அடுத்து பாருங்க, ராஜாவுக்கு விரோதமா என்ன வருது? ஒரு ராஜாவினுடைய மெய்காப்பாளர்கள் 2 பேர், என்ன பிக்தாத் தேரேஸ் அப்படின்ற 2 பேர் என்ன பண்றாங்க? ராஜாவை கொல்லணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? சதி பண்றாங்க. இது யாரோட காதுல விழுகுது?
மொர்தெகாய் காதுல. உடனே என்ன பண்றான் மொர்தெகாய், தீவிரமா அந்த காரியத்தை எஸ்தர்ட்ட சொல்லி உடனே என்ன பண்றான், ராஜாவுக்கு அது தெரிவிச்சு, ராஜா உடனே அதை உண்மைதானு விசாரிக்கிறார். அது உண்மைன்னு தெரியுது. ராஜா காப்பாற்றப்படுகிறார். அவர்கள் 2 பேரும் தூக்கு தண்டனை. இதுக்காக ஏதாவது மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதா? எதுவுமே செய்யல. நான் ராஜாவையே காப்பாத்தி இருக்கிறேன், எனக்கு எதுவுமே செய்யலையே. எஸ்தர், நீ ராஜா கிட்ட போய் சொல்லு, நான் வந்துதான் காப்பாத்தாட்டா. என்ன எஸ்தர், அது என்ன ஆகாஷ் வேற என்ன சாதாரண ஆளா? 127 நாடுகளுக்கு ராஜா. எவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷனை காப்பாத்தி இருக்கிறாரே. அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு அதுக்காக எதுவுமே ஏன் அவர் ஏன் செய்யல? அவர் ஒரு அடிமை, அவர் அகதியா வந்தவர். எருசலேம்ல இருந்து யூதால இருந்து அடிமையா வந்து ஒரு அடிமை, ஒரு அகதி. ஆனபடினால அவனுடைய காரியம் வெளிப்படவில்லை. ஆனா நான் சொன்னேன், நன்மை செய்தவங்களுக்கு கண்டிப்பா மேன்மைப்படுத்துகிறவர் யாருடைய கரம்? கர்த்தருடைய. அந்த கரத்தை தடுக்கவே முடியாது. சரி, இப்ப பாருங்க, அவ நன்மை செஞ்சு நமக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகல. தன்னுடைய நன்மை செய்யறதுல எப்படிதான் இருந்தாரு மொர்தெகாய்? நன்மைதான் செஞ்சார். இப்ப என்ன ஆயிருச்சு, ஆமான் ஒரு சதி திட்டம் போட்டு யூதரெல்லாம் அழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டார். அந்த திட்டம் தெரிஞ்ச உடனே மொர்தெகாய் என்ன பண்றாரு, அவர் யூதருக்கு வர்ற அழிவு அவரால் தாங்க முடியல. நம்ம மகதான் அரண்மனை இருக்கா, அவளோட சேர்ந்து நம்மளும் தப்பிச்சுக்குவோம், அப்படி இல்லை. யூதருக்கு வர்ற அழிவு அவரால் தாங்க முடியல. என்ன பண்றாரு, இரட்டை ட்ரெஸ்ஸை விட்டுக்கிறாரு, இரட்டை போட்டுக்கிறாரு, புழுதிய போட்டுக்கிறாரு, சாம்பலை போட்டுக்கிறாரு. நடுர் வீதியில என்ன பண்றாரு, கதறாரு, புலம்புறாரு பாருங்க. உடனே எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த நகலை அனுப்பி, நீ என்ன பண்ண, அகத்தியமா தீவிரமா போ, ராஜா கிட்ட போய் ராஜா கிட்ட சொல்லு, இப்படி என்ன ஜனங்கள் எல்லாம் இப்படி வந்து ஆமான் சதி திட்டத்துல அழிய போறாங்கன்னு சொல்லு. எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, ஐயோ, ராஜா கூப்பிடாம நம்ம என்ன பண்ண முடியாது, ராஜா மண்டபத்துல வீட்டிருக்கும் போது நம்ம போக முடியாது. போனா என்ன பண்ணிருவாங்க, கொன்றுவாங்க. அவர் தன்னுடைய பொற்கோலை நீட்னா இறக்கம் கிடைக்கும். இன்னும் 30 நாளா கடந்த 30 நாளா ராஜா என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. அப்ப உடனே மொர்தெகாய் நன்மை செய்கிறவனான அப்படினால அவன் என்ன சொல்றான், நீ ராஜா அரண்மனையில இருக்கிறனால நீ தப்பித்துக்கலாம்னு நினைக்கிறியா? நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு சகாயமும் வேற இடத்துல இருந்து வரும். ஆனா நீ என்ன பண்ணிருவ, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும். பாருங்க, அந்த நன்மை செய்கிறவன் இன்னொருவரையும் நன்மை செய்ய ஊக்குவிப்பான். அல்லேலூயா. தீமை செய்யறவன் தீமை செய்ய ஊக்குவிப்பான், நன்மை செய்யறவன் நன்மை செய்ய ஊக்குவிப்பான். பாருங்க, அவ பிரஷர் கொடுக்கிறாரு, அவளை தள்ளுறாரு நன்மை செய்ய. போறா ராஜாட்ட போய் காரியம் நடக்கிறது நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாருங்க, மொர்தெகாய் நன்மையை பேசுகிறவன். மொர்தெகாய் யாரு? வாசிக்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு. போதும், பார்க்கிறோம், ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய். ஹல்லேலூயா. நன்மைக்காக பேசுகிறவன். அது மாத்திரமல்ல, ராஜாவோட நன்மைக்காக மாத்திரம்தான் இவன் பேசுவானா? இல்ல. வாசிக்கலாம். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்தர் 10. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு கேரக்டர் இல்ல மொர்தெகாய். பாருங்க, இந்த கடைசியில பாருங்க, தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனா இருந்ததும். நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களா இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களா இருக்கணும். குறிப்பாக அவன் தன் திரளான சகோதரருக்கு, குறிப்பா சகோதரர் என்று சொல்லும்போது தேவ பிள்ளைகளுக்கு, நம்ம தேவ பிள்ளைகள், ஏன்னா உலகத்தாருக்கு வேணா நம்மளை குறிச்சு கசப்பு இருக்கலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்தை முன்னாடி அந்த காரியங்களை அர்ப்பணப்படுத்தும் போது நிறைய பேர் வந்து கொப்பளிச்சு பேசுனாங்க, வைத்தறிச்சல கொப்பளிச்சு பேசுனாங்க, நிறைய காரியங்களை கேள்விப்பட்டோம். வெளியில இருக்கவங்களுக்கு வேணா நம்மளை குறிச்சு பிரியம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சபையில இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும்.
எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். பாருங்க, அவன் பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். ராஜாவுக்கு மட்டும் நன்மை உண்டாக பேசவன் அல்ல, தன் ஜனத்தார் அனைவருடைய நன்மையை தேடி அவர்களுக்காக பேசுகிறவனா இருந்தான். அப்ப நன்மை செய்த இந்த மொர்தெகாய்க்கு என்ன மேன்மை வந்தது? அவன் எப்பயுமே எங்க இருப்பானா, ராஜாவுடைய அரண்மனை முற்றத்துல வாசல்ல தான் அவன் நிற்பான். நமக்கு தெரியும், பைபிள்ல நம்ம எல்லாருமே வாசிச்சிருக்கோம். ஆனா அவனுக்கு கிடைச்ச மேன்மை என்ன? அவன் யாருன்னு சொன்னேன்? ஒரு அடிமை, அவன் ஒரு அகதி. மற்றொரு தேசத்துல ராஜா, நம்ம இந்த பாபிலோன் தேசத்து ராஜா போய் சிறைபிடிச்சிட்டு வந்த ஒரு சிறை கைதி. பாருங்க, அவனுக்கு கிடைச்ச மேன்மையை வாசிக்கலாம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பாருங்க, ராஜா முத்திர மோதிரத்தை யார் கையில கழட்டி கொடுக்கிறாரு? மொர்தெகாய் கையில. சாதாரண மோதிரம் இல்ல, நம்ம வீட்டுல நம்ம போட்டிருக்கிற மோதிரம் எல்லாம் இல்ல. இது என்ன மோதிரம்? முத்திர மோதிரம். ராஜாவுக்கு அடுத்ததா அதுல அந்த மோதிரத்துல முத்திரை இருக்கும். அதை வச்சு ஸ்டாம்ப் பண்ணோம்னா மேல என்ன எழுதி இருக்கோ அதுக்கு கீழே நம்ம முத்திரை போட்டது அப்படியே செல்லுபடி ஆகும். நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், எஸ்தர் புத்தகத்திலேயே அந்த முத்திர மோதிரம் யாரோட கையில இருந்துச்சு? ஆமானோட கையில இருந்துச்சு. அதை வச்சுதான் என்ன பண்ணாமே, யூதர்களுக்கு விரோதமா சதி ஆலோசனை பண்ணி அதை சட்டத்திட்டமா மாத்தி அதை என்ன பண்ணான், அது அந்த சதி ஆலோசனை இவன் முத்திரையை போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? சட்டமா மாறிடுச்சு. சட்டங்களை இயற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அந்த முத்திரை மோதம் வைத்திருக்கிறவர்களுக்கு இருக்கு. அந்த முத்திரை மோதத்தை வச்சு முத்திரை போட்டா என்ன நாள் நடக்கும் பாருங்க. அந்த முத்திரை மோதிரம் யார் கையில வந்துருச்சு? அடுத்து என்ன வந்துருச்சு? அரண்மனை. அவனுக்கு நல்ல வீடு வாசல் இருந்துச்சோ தெரியல, அவன் எப்பயுமே ராஜாவோட அரண்மனை முற்றத்துல கடந்தவன் தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு என்ன உண்டாயிருச்சு? மேன்மை. ஹல்லேலூயா. சாதாரண மேன்மை. அடுத்து வாசிப்போம், அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. பார்க்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தா அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? ரெட்டு போட்டிருந்தான், சாம்பலை தூத்திக்கிட்டு தெரிஞ்சான். பாருங்க, இங்க பார்க்கிறோம் அவனோட ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு? இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம். ஹல்லேலூயா. பெரிய பொன் முடி பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு அடிமைக்கு என்ன ஒரு மேன்மை பாருங்களேன். அது மாத்திரமல்ல, அந்த எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நன்மை செய்த மொர்தெகாயினுடைய மேன்மையினுடைய விற்த்தாந்தங்கள், மேன்மையினுடைய பிரஸ்தாபங்கள் எதிலே எழுதியிருக்கிறது? நாலாகம புஸ்தகத்துல எழுதல, இஸ்ரவேலரின் யூதா ராஜாக்களுடைய 4ஆம் புஸ்தகத்துல எழுதல, மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். பாருங்க, நன்மை செய்யறதுல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஐயோ, நான் இவங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சு எனக்கு என்ன கிடைச்சிச்சு, போது நன்மை செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. ஏனென்றால் நமக்கு மேன்மை காலம் தாழ்த்த பெரிய மேன்மை இருக்கு. உடனடியா கிடைச்சிருந்தா, உடனடியா மேன்மை வர்ற ஒரு காரியம் நன்மை செஞ்சு உடனடியா மேன்மை பெறுவதற்கும் அதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா மேன்மை கூடுதுன்னு அர்த்தம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூடுது அப்படின்னா நீங்க நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு நன்மை செஞ்சனே, நீங்க சொல்றீங்களே சிஸ்டர் நன்மை செஞ்சா மேன்மைன்னு, ஆனா என் நன்மை செஞ்சனே எனக்கு இன்னும் மேன்மை கிடைக்கலையே. பொறுத்துருங்க. நீங்க பொறுக்க உங்களுக்கு ப்ரமோஷன் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா.
கண்டிப்பா உங்களுக்கு மேன்மை வருகிறது, ப்ரமோஷன் வருகிறது, நீங்க செஞ்ச நன்மைக்கு கண்டிப்பா வருது. பாருங்க ராஜா என்ன பண்றாரு பாருங்க. ஒருவேளை ராஜா அன்னைக்கு தப்பித்த பொழுது ஏதோ பொன் முடி, பொற்காசுகள், ஒரு ஒரு வீடு வாசல் இதெல்லாம் வச்சுக்கோன்னு கொடுத்திருந்தா அதோட முடிஞ்சிருக்கும். ராஜாவை காப்பாத்துனதுக்கு ஒரு பை நிறைய பொற்காசு, அல்லது ஒரு சாக்கு நிறையவே போய் பொற்காசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாக்கு நிறைய பொற்காசு, இந்தா நீ என்னை காப்பாத்துன, இந்தா உனக்கு ஒரு வீடு, இந்தா உனக்கு வயல் வரப்பு எல்லாம் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அந்த மேன்மை அதோட முடிஞ்சிருக்கும், நடபடி புஸ்தகத்துக்கெல்லாம் வந்திருக்காது. ஆனா இங்க பாருங்க, அவன் சோர்ந்து போகாம தொடர்ந்து நன்மை செய்கிறவனா இருந்தபடினால ராஜாவை ஆண்டவர் தூங்க விடல. நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களை மேன்மைப்படுத்துற கர்த்தருடைய கரம் அதுக்கு நேரம் காலம் வரும்போது அதை யாரும் தடுத்த முடியாது. ராஜா தூங்க போனாலும் ராஜா தூங்க விட மாட்டார். எழுப்பு, எந்திரி, தூங்காத எந்திரி, ஏன்னா என் பிள்ளைய உயர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற, எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பிடுறாரு. எழுப்பிவிட்டு ராஜா சொல்றாரு, நடபடி புஸ்தகத்தை வாசி. உடனே அவன் வாசிக்கிறான். ராஜா வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது ராஜா பாக்குறாரு, ஐயோ என் உயிரை காப்பாத்தினானே. உடனே கேட்கிறாரு, இவன் இந்த மொர்தெகாய் என்னை காப்பாத்தினானே, அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா, அவனுக்கு கனம் பண்ணப்பட்டதா? ஒன்னும் செய்யல. அப்படியா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னும் போது கரெக்டா அங்க யார் வர்றாரு? ஆமான் வர்றாரு. உடனே ஆமான்ட்ட, யார் அங்க அப்படின்னு, ஆமான். ஏன்னா அந்த ஆமான் அந்த நாட்கள்ல ராஜாவுக்கு அடுத்ததான் ஆமான் தான். ராஜா அதை வாசிக்கலாமே, வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 3:1. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாய அகாஸ்வேரு அமெதாதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். பாருங்க, அன்னைக்கு 127 நாடுகளுக்கும் ராஜா அந்த ஆகாஸ்வேரு. அவரிடத்துல பல ஆயிரக்கணக்கான அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. இல்ல 127 நாட வந்து கவனிக்கணும். 127 நாடுக்கு 127 சீஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல. அப்ப பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவோம் நம்ம இல்ல. அப்ப பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர்ஸோ எவ்வளவோ மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் மேலாக அன்னைக்கு யாரை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தாரு? இந்த ஆமான். அப்ப கேக்குறாரு ராஜா, கேக்குறாரு யாரையோ வர்ற மாதிரி இருக்கு, யார் அப்படின்னு கேட்கும் போது சொல்றாங்க ஆமான் வர்றாரு. உடனே ஆமான் நீங்க வா அப்படின்ட்டு ராஜா கேக்குறாரு, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? உடனே ஆமான் நினைக்கிறான், இன்னைக்கு ராஜா தானே நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்க, சகல பிரபுக்களுக்கு மேல யார கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு? நம்மளைத்தானே கனப்படுத்தி வச்சிரு. அப்ப ராஜா நம்மளை கனப்படுத்ததான் என்ன செய்யணும்னு கேட்கிறாருன்னு சொல்லி இவனுக்கு ஆசைய பாருங்க. என்ன ஆசைன்னா, ராஜாவோட ட்ரெஸ்ஸை போடணும்னு ஆசை அவனுக்கு. அடுத்து ராஜாவோட தலையில வைக்கிற அந்த பொன் முடிய போடணும்னு ஆசை. அடுத்து ராஜா மாத்திரம் தான் ஏற முடியும் அவருடைய குதிரையில, வேற யாரும் ஏற முடியாது. அந்த குதிரையில ஏற ஆசை. ஏன்னா பார்த்தா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு ருசி பார்த்துட்டான். ஆமா, இதை மட்டும்தான் என்ன பண்ணல, அடையல. சோ அவனுக்கு ஆசை, ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ராஜா மாதிரி ராஜா குதிரையில ஏறணும். அடுத்து என்ன, இத வந்து ராஜா அரண்மனைக்குள்ள மட்டும் செஞ்சா பத்தாது, ஊரெல்லாம் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும், ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு இப்படித்தான் செய்யப்படும்னு யார் அந்த வார்த்தையை சொல்லணும்? பிரதானமான அமைச்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, நீ சொன்னதுல ஒண்ணு கூட குறையாம அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருக்கானே ஒரு மொர்தெகாய், அவனுக்கு போய் செய்யுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ராஜா கொடுத்த மேன்மை எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்களேன். பாருங்க, இப்படி ஒரு மேன்மை தனக்கு வருதுன்னே கூட தெரியாது. அதை குறிச்சு ஒரு அவேர்னஸ், ஒரு கவனமோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு விழிப்போ இல்லாம யார் உட்கார்ந்து இருக்கிறா? நீங்க நன்மை செய்யுங்க, நீங்க தொடர்ந்து நன்மை செய்யுங்க. நீங்க அதை குறிச்சு உங்களுக்கு வரப்போற மேன்மையை குறிச்சு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ, ஒரு கவனமோ, ஒரு எதிர்பார்ப்போ கூட இருக்காது. அப்படிப்பட்ட வேலையில கர்த்தர் உங்களை நீங்க நினைக்காத அளவுக்கு உயர்த்தும். அல்லேலூயா. ஒருபோதும் மற்றவங்களுக்கு தீமை செய்ய நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க அவங்களுக்கு தீமை செய்யல, உங்களுக்கு நீங்களே தீமை செய்து கொள்ளுகிறீர்கள். நீங்க நன்மை செய்ய செய்ய உங்களுக்கே ப்ரமோஷனை, நீங்க மேன்மையை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க, அவர்னஸே இல்லாம இருக்கிறாரு, அவரை தேடி போகுது. ஹல்லேலூயா.
பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள்ல வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பாராம். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி ரோமர் 2:10 வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, நன்மை செய்த மொர்தெகாய்க்கு என்ன கிடைத்தது? மகிமை கிடைத்தது, கனம் கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது. பார்க்கிற கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும். போதும் பார்க்கிறோம், யூதனாகிய மொர்தெகாய், இப்படி கூட வாசிக்கலாம், அகதியாகிய மொர்தெகாய், சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவனாகிய. இன்னைக்கு நம்ம ஊர்ல அகதிகளா வந்திருக்கிறவங்களுக்கு எந்த நிலைமையில வச்சிருக்கிறோம்? நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழர்கள் தான் இலங்கைக்கு போயிட்டு அகதியா வந்துட்டாங்க. அவங்கள எந்த தரத்துல வச்சிருக்கிறோம்? அவங்க சொந்த வீடு கட்ட முடியாது, அவங்க கவர்மெண்ட் ஜாப் போட முடியாது, எல்லாத்துலயும் அவங்களுக்கு என்னது? முகாம்னு உன கட்டி அதுக்குள்ளேயே உட்கார்ந்துரு. இதுதான் அரசாங்கம் கொடுக்கிற வெகுமதி. ஆனால் அடிமைக்கும் அகதிக்கும் நன்மை தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி என்னன்னா, அந்த தேசத்துக்கே அதிபதி. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு இரண்டாவதானவனாக, ஆகாஸ்வேருக்கு 127 நாடுகளுக்கு இரண்டாவதவனாக. பாருங்க, நன்மை செய்த மொர்தெகாய் மேன்மை அடைந்தான். ஆனா அதே சமயத்துல தீமை செய்த அந்த ஆமானுக்கு என்ன கிடைத்தது? வாசிக்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். 9வது அதிகாரம் 14வது வசனம். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். பாருங்க, ஆமானையும் தூக்கு போட்டுட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுடைய 10 குமாரரையும் தூக்கு போட்டுட்டாங்க. பாருங்க, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னன்னா, உபாகமம் 12:28, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளை நீ கவனித்து கேள். நம்ம நன்மை செஞ்சா நமக்கும் நன்மை உண்டாயிருக்கும், நாமும் நன்றாயிருப்போம். நம்மோடு கூட அந்த நன்றாயிருக்கிற காரியம் முடிவதில்லை, நம் சந்ததியும் நன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்கிற தீமை நம்முடைய சந்ததிக்கு நாம் விட்டு வைத்து போகிற சாபம். அதே சமயத்தில் நாம் செய்கிற நன்மை நாம் சந்ததிக்கு வைத்து போய்கிற ஆசீர்வாதம். ஒருபோது தீமை செய்ய வேண்டாம். தீமை செய்யறது மாத்திரம், ஒருத்தருக்கும் தீமையா பேசாதீங்க, ஒருவரை குறிச்சு தீமையா பேசாதீங்க. பாருங்க, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:27, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செஞ்சா நம்ம என்றைக்கும் நிலைத்திருப்போம். தீமை செய்த ஆமான் அழிந்து போனான், நன்மை செய்த மொர்தெகாய் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆமான் யார் அப்படின்னா, அவன் ஒரு அமலேக்கியன். சரிங்களா? ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் நமக்கு ஒரு ஞாபகம் வந்து, யாத்திராகமம் 17வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அவங்க பாட்டுக்கும் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அமலேக்கியன் பின்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றான்? தாக்குறான். இந்த செய்கை கர்த்தருடைய இருதயத்தை உடைச்சிருது. அவர் சொல்றாரு, இந்த அமலேக்கியன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உலகத்துல இருக்கவே கூடாது, பூமியில அவன் பேர் இல்லாம அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரியத்தை செய்யறாரு. ஒவ்வொருத்தர் ராஜாவா அழிச்சிட்டு வர்றாங்க. ஆனா கடைசியா இருந்த அந்த ஆமான், அமலேக்கியன் யாரு? தீமை செய்கிறவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தானா போயிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, நீ போய் பின்னாடி போய் ஏன் தாக்குற? தீமை செஞ்சேல, அது நிமித்தம் அவன் சந்ததி 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 கடைசியா இருந்த அந்த ஆமானும் அழிந்து போனான். இப்ப தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி வேர் அறுக்கப்படும். பாருங்க, அதே போல தீமையை செய்ய மட்டும் இல்ல, தீமையை யோசிக்கவும் கூடாது. தீமை பாத்தீங்கன்னா, இந்த எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம்.
எஸ்தர் 9:25. ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். பார்க்கிறோங்க, அவன் யாரு? ஆமான் நினைத்த ஆமானுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பினது. தீமையை யோசிக்கிறவர்களுக்கு தீமைதான் வரும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 14:22 என்ன சொல்லுகிறது? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நான் தீமை செய்ய வேண்டாம், தீமையை பேச வேண்டாம், தீமையை யோசிக்கவே கூடாது. தீமையை யோசிக்கும் போதுதான், தீமையை குறிச்சு சிந்திக்கும் போதுதான் அது வார்த்தையாய் வெளிவரும், அது அடுத்து கிரியாய் வெளிப்படும். அப்ப தீமையை என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது. அப்ப நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவோ, தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். எதுக்கு? நம்மளை பற்றி கொள்வதற்காக. தீமை செய்கிறவர்களை பற்றி கொண்டு அவங்கள ஆளுக செய்து அவங்கள மேற்கொள்ளும்படியாக. அப்ப ஆனா நம்ம அதை மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? தீமையை பேசவோ, தீமையை யோசிக்கவோ, தீமையை செய்யவோ இல்ல, நன்மையை யோசிக்கணும். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை உண்டு, சத்தியம் உண்டு. ஹல்லேலூயா! கிருபையின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருக்குது. நம்ம அது இந்த நேரத்துல சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கலாம். அப்ப பாருங்க, நம்ம வேதத்துல நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சவுல் ராஜா, தாவீது ராஜா. சவுல் தாவீது கோலியாத்தை கொல்றான். கொன்ன உடனே ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே அது யாருக்கு காய் மகாரத்தை உண்டு பண்ணது? சவுலுக்கு உண்டாச்சு. எப்படியாவது இவனை கொன்றணும், தாவீதை கொன்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஈட்டியால குத்துறான். 3 முறை தப்பிச்சிடுறாரு. வீட்டுல இருக்கிறாரு. வீட்டுலயே ஆள் அனுப்பி கட்டிலோட தூக்கிட்டு வர சொல்றாரு. மீகால் மூலமா தப்பிச்சிடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு? அரண்மனையை விட்டு வந்தாச்சு, தான் வீட்டை விட்டு வந்தாச்சு. அடுத்து எங்க போறாரு? சீன் வனாந்தரத்துக்கு போய் ஒளிஞ்சிருக்கிறார். கேகிலாவுக்கு போறாரு. முதல்ல கேகிலாவுக்கு போறாரு, அங்கேயும் விரட்டுறாரு. அங்க இருந்து சீன் வனாந்தரம், அங்கேயும் விரட்டுறாரு. அடுத்து பாருங்க, என்கேதி வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. வந்தா இப்ப என்ன பண்றாரு? ஒவ்வொரு முறையும் விரட்டிட்டே வர. இப்ப சவுலோட கைகள்ல தாவீதுடைய கைகள்ல சவுல் மாட்டிக்கிறார். ஆனா தாவீது என்ன பண்ணல? சவுல கொல்லல. அப்ப அந்த நேரத்துல சவுல் ராஜா சொல்ற வார்த்தையை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனத்தை எடுத்துக்கலாம். 17வது வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். தொடர்ந்து வாசிக்கலாம், 20 வரைக்கும் வாசிக்கலாம். நீ எனக்கு நன்மை செய்ததே இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். பாருங்க, சவுல் ராஜா அப்படியே தாவீதுடைய உயிரை வாங்குறதுக்கு வரட்டுன்னு இருந்தாரு. ஆனா அந்த அப்படிப்பட்ட சவுலுக்கு தாவீது என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். தீமையினால் வெல்லு அல்ல, தீமையை உலகத்தால் சொல்லி கொடுக்கிற காரியம் முள்ளால எடு. ஆனா ஏசப்பா சொல்லி கொடுக்கிற காரியம் தீமைய நன்மையால் வெல்லு. பாருங்க, ஏன்னா தீமைய நன்மையா வென்றாதான் நமக்கு என்ன வரும்? மேன்மை வரும். பார்க்கிறோம், தாவீது தீமைய நன்மையால வென்றதுனால அவரு பார்க்கிறோம் 40 ஆண்டுகள் அவன் ராஜாவாய் அரசாண்டான். தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், உன் குலத்துல உன் சந்ததியில நித்திய ராஜத்துவம் இருக்கும், உன் சந்ததியில உன் வழக்கு எரியும். சொன்னவர் அந்த சந்ததியில தான் யாரே வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரன், தாவீதின் ராஜா இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா அந்த சவுலோட நிலைமைய பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். பார்க்கிறோம், யுத்தத்துல சவுல் ராஜா, அவனுடைய 3 குமாரர், அவனுடைய ஆயுததாரி மரித்து போனாங்க. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க கிபியோனியர்கள் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் வரும். அப்ப தாவீது தேவனுடைய சமூகத்துல விசாரிப்பார், எதனால இந்த பஞ்சம் வந்துச்சுன்னு. கிபியோர்கள் நிமித்தம். ஏன் அப்படின்னு சொல்லி கிபியோனியர்கள்ட்ட போய், ஏன்பா உங்க நிமித்தம் எங்களுக்கு பஞ்சம் அப்படின்னும் போது ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, சவுல் ராஜா எங்களுக்கு பண்ண துரோகத்தின் நிமித்தம். சரி, அதுக்கு என்ன விமோச்சனம்? சவுல் ராஜாவோட பிள்ளைகள் எல்லாம் கொடுங்க, நாங்க தூக்கு போடணும். அப்ப என்ன பண்றான், யோனத்தானின் மேல அன்பு வைத்து தாவீது அவனுடைய மகனாகிய மேவிபோசத்தை மட்டும் விட்டுட்டு 7 பேரை கொடுத்துறான். அந்த சவுலோட 7 பிள்ளைகள், ஏற்கனவே எத்தனை பேர், 3 பேரு கொலைக்களத்துல போர்க்களத்துல செத்து போயிட்டாங்க. மீதி 7 பேரை தூக்குல மாட்டிடுறான். அப்ப நம்ம தீமை செஞ்சோம்னா நம்மளும் நிலைச்சிருக்க மாட்டோம், நம்ம சந்ததியும் நிலைச்சிருக்க மாட்டோம். ஆனா உபாகமத்துல நம்ம வாசித்தது போல, 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தது போல, நாம நன்மை செஞ்சா நாமும் நன்றாயிருப்போம், நம் சந்ததியும் நன்றாயிருக்கும். இதே தாவீது ராஜாவுடைய காரியத்தை குறித்து நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, தாவீது ராஜா என்ன பண்றாரு, பெலிஸ்தியர்களுக்காக ஆகீசுக்கு தான் அடைக்கலம் தனக்கு கொடுத்த சிக்லாக்ல தனக்கு அடைக்கலம் கொடுத்த ஆகீஸுக்காக ஆகீசுடைய சார்பில் போறாரு. எங்கன்னா பெலிஸ்தியர்களோட இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறார். போகும்போது இவங்க சிக்லாக்ல இருந்து அந்த ஆப்பெக் அப்படின்ற இடத்துக்கு போறதுக்கு 3 days 3 நாள் பிரயாணம். இன்னைக்கு மாதிரி கார் ஸ்கூட்டர் அதெல்லாம் இருந்துச்சா, பிளைட்லாம் இருந்துச்சா? இல்ல, 3 நாள் பிரயாணம் தரை வழியா தான் போறாங்க. போய் அங்க போய் சேர்ந்தாச்சு. அங்க சேர்ந்தா ஆகிஸ்ட சொல்றாங்க, அவனுடைய பெலிஸ்திய ராஜாக்கெல்லாம், இவனை நீ யுத்தத்துக்கு வர சொன்னா நாங்க வர மாட்டோம், இவனை அனுப்பி விடு. உடனே தாவீது அனுப்பி விட்டுறாரு. மறுபடியும் எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம் பண்ணி மறுபடி சிக்லாக்கு வந்தாச்சு. எப்படி இருப்பாங்க? பயங்கர டயர்டா இருப்பாங்கல்ல. நம்ம பஸ்ல ஏறி பஸ்ல போயிட்டு வந்தாலே நமக்கு எப்படி இருக்கு? ஏன் நம்ம வீட்டு வாசல்ல கார்ல ஏறி இடத்துல இறங்கி வீட்டு வாசல்ல இறங்கினாலே நமக்கு எப்படி இருக்கிறது? அப்ப 3 நாள் நடைப்பிரயாணம், திருப்பி 3 நாள், எவ்வளவு டயர்டா இருப்பாங்க. சேர்றாங்க. சேர்ந்தா சிக்லாகே சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி, பிள்ளைகள், சொத்து சோகம், வேலைக்கார எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அமலேக்கியர்கள் சரபிடிச்சுட்டு போயிட்டாங்க. தாங்க முடியல, என்ன செய்யறது? அழுன்னு அழுகுறாங்க. சரீரத்துல பலன் இல்லாமல் போக மட்டும் அழுறாங்க. இதுல மக்கள் வேற சுத்தி இருக்கிற அந்த மக்கள்லாம் யார கொல்ல வகை தேடுறாங்க? தாவீதை கல்லெறிய பாக்குறாங்க. அவன் கர்த்தருக்குள்ள திடப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் போனா நான் போய் பிடிச்சிருவேன், நான் அந்த தண்டை போனா பிடிச்சிருவேன், நீ போ அப்படின்றார் தேவனாய் கர்த்தர். உடனே கிளம்பி போறான். போகும்போது பாருங்களேன், நமக்கு எப்பயுமே மனசுல பலன் இருந்தா உடல் பலவீனம் தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? மனசுல சோர்வு இருந்தா உடம்பு என்ன பலனா இருந்தாலும் பசுக்குடின்னு ஆயிடுவோம். ஆனா அதே சமயத்துல மனசுல மட்டும் தைரியம் இருந்தா உடம்பு முடியாட்டாலும் இழுத்து போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். இங்க உடலும் சோர்வு, மனதும் சோர்வு. போற வழியிலேயே பேசேக் அப்படின்ற ஒரு ஆற்று நடையில மொத்தம் 600 பேர் போறாங்க. 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நின்னுட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு நின்னுட்டாங்க. 400 பேரோட போறாரு ராஜா. போறாரு ராஜாவாகல, தாவீது போகிறார். போகும்போது பாருங்க, குட்டிய பறி கொடுத்த நிலைமையில அவங்க எல்லாம் போறாங்க. ஒரு பக்கம் வருத்தம், எப்படியாவது போய் பிடிச்சிடணும் அப்படின்னு சோர்வு போயிட்டு இருக்காங்க. அந்த வனாந்தரத்துல ஒரு அடிமை, ஒரு எகிப்திய அடிமை, ஒரு நீக்ரோ, நம்ம பாஷையில சொன்னா கருப்பு மனுஷன் நீக்ரோ, குற்றுயிரும் கொலையுருமா கிடக்குறான். பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம கதையே பெரிய கதையா இருக்கு. நம்மளே நொந்துகிந்து ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தீவிரமா போயிட்டு இருக்கோம். இவன் யாரு, எவர், எப்படி கிடந்தா நம்ம கிடக்கட்டும் தானே போவோம். ஆனா பாருங்க, அந்த அற்பமான மனுஷனுக்கு நன்மை செய்கிறான். தாவீது என்ன பண்றான், அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசம் கொடுத்து, திராட்சை கொலை கொடுத்து, அத்திப்பழ அடை கொடுத்து, அவனுக்கு என்ன பண்றான், அவனுக்கு கொடுத்த உடனே அவனுக்கு உயிர் மறுபடி வந்துருச்சான். அவன் வியாதியா கிடக்குற மனுஷன். பாருங்க, அந்த நன்மையை செஞ்சதுனால என்னன்னா, அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீ யாருப்பா, என்னப்பா இப்படி கிடக்குற? சொல்றான், நான் ஒரு அமலேக்கியனுடைய அடிமை. பாருங்க, எனக்கு வியாதியா இருந்தவனே என் எஜமான் என்னை விட்டுட்டு போயிட்டான், சாகிறதுக்கு விட்டுட்டு போயிட்டான். உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க? அவன் அழகா பிரிண்ட் அவுட் கொடுத்தான். எங்கெங்க போனாங்க, நாங்க சிக்லாக்கு போனாங்க, இது பண்ணோம். அப்ப நீ நான் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போவியா? நான் கூட்டிட்டு போறேன். பாருங்க, நம்ம யாரையும் அற்பமா நினைக்கவே கூடாது.
நன்மை செய்யறதுக்கு அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு ஓடி ஓடி நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? ஐஸ் வைப்பாங்க. நிறைய பேர் நல்ல நிலைமையில இருந்தா, நல்ல பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஓடி 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 அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க ஒரு காலேஜ்ல போய் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்க. சேர்ந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹச்ஓடிக்கு கொண்டையில கிச் கிச் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க பருத்தி பால் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போவாங்க. அந்த அவங்களுக்கு பர்த்டேனா போதும், சூப்பர் சாரி என்ன, அது என்ன, கிஃப்ட் என்ன, அவங்களோட ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே வாலண்டியரா போய் செய்வாங்க, நன்மை செய்வாங்க. எதுக்காக? ஆதாயத்துக்காக. நமக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதாயத்தை தேடி நம்ம நன்மை செய்வோமானால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அற்பமானவங்க, அவங்களால நமக்கு எதுவுமே ஆகாது. நன்மை செய்வோம். பாருங்க, ஆண்டோடைய வேதத்துல சங்கீதம் 37 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்ம யாரை நம்பி நன்மை செய்யணும்னா, இவங்க பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, இவங்களுக்கு நன்மை செஞ்சா நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைக்கு வேலை வாங்கி தருவாங்க, நம்ம பிள்ளைக்கு இந்த உதவி செய்வாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சா நம்ம தேசத்துல எப்படி இருப்போம்? நன்றாய் இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். பாருங்க, ஒரு கடைசியா ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு நம்ம போவோம். பாருங்க, நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர், சேம், காம், யாபேத். நோவா என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் திராட்சை ரசம் கொடுத்து தன்னுடைய நிலம் மறந்து அவர் இருக்கிறாரு. அவருடைய ஆடை விலகி கிடக்கிறது. போய் பார்க்கறான், காம் பார்க்கறான். காம் பார்த்தோன்னு என்ன சொல்றான், உடனே பார்த்துட்டு வெளியில வந்து அவங்க சகோதர இடத்துல என்ன சொல்றான், அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அளவுக்கு அதிகமா குடிச்சு இப்படி ஆடை இல்லாம படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு. இவனுக்கு தெரியும், தன்னுடைய தகப்பனை பத்தி தெரியும். முழு தேசத்திலையும் அவர் நீதிமான், தேவனோடு நேருக்கு நேரா பேசுறவரு. இவ்வளவு நம்ம நிக்கிறதே இன்னைக்கு அந்த தகப்பனாலதான். முத்தம்மன், நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்கிறவன். அவனுக்கு என்ன நடந்துச்சு, உண்மையில என்ன நடந்தது அப்படின்னா, ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்றதான ஒரு தேவ மனுஷன் எழுதுறார். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பூமியில மழை இல்லை. அப்ப என்ன பண்ணும், பூமியில இருந்து மூடு பண்ணி எழும்பி பூமியை நினைக்கும். அதுலதான் எல்லா செடி கொடி எல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. முதன் முறையா மழை அப்பதான் வருது. அப்ப மழை வரும்போது வானத்தின் மதகுகள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு, வானம் கிழிக்கப்பட்டு மதகு மேல வருது. அப்ப என்ன சொல்றாரு, வானத்தை அந்த நாட்கள்ல ஒரு மூடுதிரை மூடி இருந்துச்சான். அதனாலதான் சூரியனுடைய வெப்பம் வந்து அந்த மனிதர்களை தாக்காம அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சான், வியாதி இல்ல, சுகம் இருந்துச்சு. அந்த மூடுதிரை நல்ல சூரியனிடத்துல இருந்து நன்மை செய்கிற கதிர்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சு நமக்கு. அந்த மூடுதிரை இருந்ததுனால ஜனங்களுக்கு ஏசில இருந்த மாதிரி இருந்துச்சு, வெப்பம் அதிகமா தாக்கல. ஆனா என்னைக்கு மனிதன் பாவம் செய்து வானத்தை கிழிச்சிட்டு ஆண்டவர் மதகு மாதிரி தண்ணியை திறந்து விட்டாரோ, அந்த மூடுதிரை, அந்த கேனப்பி என்ன ஆயிருச்சு, கிழிஞ்சிருச்சு. அப்ப அந்த மூடுதிரை இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க பால் வச்சா அது புளிக்காது, திராட்சை ரசம் வச்சா அது என்ன பண்ணாது, புளிக்காது. ஏன்னா அந்த மூடுதிரை இருக்கிற வரைக்கும் எல்லாம் ப்ரிசர்வ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நோவா காலத்துல ஒரு பெருவெள்ளம் வந்து மக்களுடைய பொல்லாப்பின்ன வெள்ளம் வந்துச்சோ, அந்த கேனப்பி என்ன ஆயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு, சூரிய வெளிச்சம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு, அவர் வைத்திருந்த திராட்சை ரசம் புளித்து போயிருச்சு. ஆனா இது தெரியல நோவாவுக்கு. அப்படித்தான் அன்னைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் விளக்கம் கொடுத்தார். அவர் ரொம்ப சயின்டிபிக்கலா அவர் வந்து ஆண்டோடைய வேதத்தை எழுதுற மனுஷன். சயின்டிபிக்கலா பிசிக்ஸோட எல்லாம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாக்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுப்பார். பைபிளை வச்சு கிரியேஷன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லுவார். ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ படிங்க, இடிமுழக்கம் அப்படின்ற செய்திகள் யூடியூப்ல அவரோட செய்திகள் இருக்கிறது, இடிமுழக்க பத்திரிகை இருக்கிறது. அருமையான ஒரு ஊழியம். ரெயின்போ சர்ச்னு சொல்லி ஒரு சர்ச் நடத்திட்டு இருந்தார். பாருங்க, அந்த மனுஷன், அந்த தேவ மனுஷன், அருமையான ஒரு தேவ மனுஷன். அவருக்கு வந்து பயங்கர அறிவு பத்துக்கும். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப நோவாவுக்கு தெரியல இது என்ன பண்ண போகுது, இது புளிச்சிச்சு, இதை நம்ம குடிச்சோம்னா நம்ம இப்படி ஆயிருவோன்றது தெரியல. அவர் பழைய காலத்துல இருந்தது போல இருந்துட்டாரு, வெள்ள காலத்துக்கு முன்னாடி இருந்தது போல நினைச்சிட்டாரு. அப்ப அதை என்ன பண்ணணும், நம்ம அப்பாவுக்கு இந்த குணாதிசயமே கிடையாதே, யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா, போய் சகோதரிடத்துல சொன்னா, சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, பின்பக்கமா வந்து மூடுனாங்க. நன்மை செய்தவர்களுக்கு மேன்மை உள்ளவள நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். கானான் சபிக்கப்பட்டவன்,
தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். பாருங்க, அடிமைகளுக்கு அட்டை தருத்துறோன்ற மாதிரி அட்டை அடிமை. யாருக்கு? கானான் சபிக்கப்பட்டு போனான். ஏன்? அவன் நன்மை செய்யவில்லை. ஆனா நன்மை செய்த யாப்பேத்துக்கும் சேமுக்கும் என்ன வாசிக்கலாம்? 25வது வசனம், 26வது வசனம். சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் வாசித்திருக்கோம். சேமின் தேவன் எங்கேயாவது வாசித்திருக்கீங்களா? இங்க பார்க்கிறோம் பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? அப்ரஹாமின் தேவனுக்கே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன். இனிமேட்டு இதையும் சேர்த்துக்கோங்க, சேமின் தேவன். ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்குது? ஏன் ஆபிரகாமின் தேவன் ஆண்டவர் சொன்னாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோ தேவனே சொல்றாரு. ஏன்? ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் அப்படி ஒரு உறவு, உடன்படிக்கை. அத போல சேமுக்கும் தேவனாய கர்த்தருக்கும், சேமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவனுக்கும் அவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு? நல்ல உறவு இருந்துச்சு. அந்த சேம் சந்ததியில தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அந்த சேம் சந்ததியில தான் யார் வந்தா? ஏன்னா சேமின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நன்மை செய்த சேமுக்கு மேன்மை. யாப்பேத்துக்கு பாத்தீங்கன்னா 27வது வசனத்துல பார்க்கிறோம், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். அப்ப நன்மை செய்தால் மேன்மை. நன்மை செய்த சேமும் யாப்பேத்தும் நன்றாயிருந்தார்கள். அவனுடைய கூடாரங்களை தேவன் விருத்தியாக்குகிறார். அவர்கள் சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நன்றாயிருந்தார்கள், மேன்மை அடைந்தார்கள். அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் காமுடைய சந்ததியோ சபிக்கப்பட்டு போனது. அடுத்ததாக பாருங்க, எதெல்லாம் நன்மை நம்ம பார்த்தோம். நன்மை செய்தா மேன்மை, நன்மை செய்யாட்டா பாவ வாசற்படியில படுத்திருந்து நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்து நம்மளை பிடிச்சி என்ன பண்ணிரும்? அழிச்சிரும். அப்ப அதை மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இப்ப எதெல்லாம் நன்மை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு கூர்ந்தால் நன்மை. அன்பு செய்ய எல்லாராலையும் முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, எல்லாரையும் முடியுமா? இந்த நன்மையை பாருங்க. அன்பு கூறுகிற இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். எல்லாராலையும் அன்பு செய்ய முடியுமா? முடியாதா? எல்லாராலையும் முடியும். பாருங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கு தேவன் அருவருக்கிற 6 காரியங்கள். அதுல கடைசி என்ன வரும்னா, சகோதரருக்கு விரோதமாக, சகோதரருக்கு இடையில விரோதத்தை உண்டு பண்ணுது. பாருங்க, ஒருத்தவங்க நம்ம அன்பா இருந்தோம்னா, நம்ம எல்லா இடத்துலயும் அன்பா இருந்தா யாரை பத்தி யார்கிட்டையும் போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விரோதமா பேச மாட்டோம். பாருங்க, இன்றைக்கு நம்ம ஒரு சபையில இருக்கிறோம். ஒரு சபையில இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசலாமா? அது என்னது? தீமை. நீங்க விரோதமா பேசும்போது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு நீங்களே, அதுக்கப்புறம் புள்ளி நீங்களே வச்சுக்கோங்க. தயவு செய்து ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசாதீங்க. ஊழியருக்கு விரோதமா பேசாதீங்க. விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமா பேசாதீங்க. கெஸ் பண்ணி பேசாதீங்க. இது உங்களை பத்தி தான் சொன்னாரு போல. வேண்டாம், வேண்டாம். தீமையை வாங்கிக்காதீங்க, சாபத்தை வாங்கிக்காதீங்க. நன்மையை பேசுவோம். தன் நன்மையை பேசுகிற மொர்தெகாய்க்கு கிடைத்த மேன்மை நமக்கும் கிடைக்கும். அப்ப அன்பா இருக்கிறது எல்லாரையும் முடியும். அப்ப அன்பு செய்வது நன்மை. அடுத்ததாக பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணும். அண்ணே எல்ஜோசப் அண்ணே பாக்குறதுக்கா உங்களை கர்த்தர் எதெல்லாம் பார்க்க வச்சு உங்களுக்கு பாரம் கொடுக்குறாரோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களை இருதயத்தை பாரப்படுத்துதோ ஜெபம் பண்ணுங்க.
காண்கிறதையும் கேட்கிறதையும் தேவ சமூகத்துக்கு எடுத்துட்டு போங்க. இப்ப நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்மளை பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம், துரோகம் பண்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம், சத்துருக்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். அது தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறது? நன்மையா இருக்கிறது. பாக்குறோம், சாமுவேல் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாட்டா அது பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வாசிக்க வேண்டாம், எழுதிக்கோங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாட்டா அது பாவம் அப்படின்றாரு. அப்ப நன்மை செய்தா மேன்மை. அப்ப நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது, இன்றைக்கு இரவெல்லாம் நடு ராத்திரியில வந்து ஜெபம் பண்றீங்களே, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மேன்மை காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் மேன்மை அடைவீர்கள். தயவுசெய்து வாங்க, மிட் நைட் பிரேயருக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. அடுத்து எது நன்மை? நம்மை பெற்றெடுத்த பெற்றோரை பராமரிப்பது நன்மை. இந்த பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தகையையும் கனம் பண்ணு. இன்றைக்கு நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம நல்லா விழுந்து விழுந்து கவனிப்போம். நம்முடைய கணவருடைய அம்மா அப்பானா அது யோசிக்கணும் சிஸ்டர். அதுக்கு எங்களுக்கு வீட்டுல வசதி இல்லை சிஸ்டர். சிஸ்டர் அப்படிங்க சிஸ்டர், இப்படிங்க சிஸ்டர். அதே போல நம்ம அம்மா அப்பானா ஓகே, மனைவியோட அம்மா அப்பானா ஐயோ அதெல்லாம் அவங்க மகன் வீட்டுல தான் போய் இருக்கணும். அதெல்லாம் வந்து மக வீட்டுல வந்து என்ன பண்ணக்கூடாது. அதனால அதெல்லாம் எங்களால முடியாது சிஸ்டர். கிடையாது. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு மேன்மை வேண்டுமானால் போங்க, உங்க அம்மா அப்பா, வயதான அம்மா அப்பாவை கனப்படுத்துங்க. தயவு செய்து அவங்கள போய் பாருங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. அவங்க தனிமையா இருந்தாங்கன்னா அவங்க கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்ல பராமரிப்பு கொடுங்க. அவங்க 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 வந்து உங்களை அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா தேவன் அதை பார்ப்பார். உங்களை மனதார உங்க மேல ஆசீர்வாதத்தை மலைய போல பொழிய பண்ணுவார். கண்டிப்பாங்க. அந்த தாயும் தகப்பன் அந்த வயோதிப காலத்துல அவங்க தம் பிள்ளைங்க வச்சுக்கிறத நிலைமைய பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க பாருங்க. அந்த கண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாத மலைய உங்க மேல கொட்டுங்க. தயவு செய்து வயதான தாய் தகப்பனை புறக்கணிக்காதீங்க. எனக்கு அவங்கள வச்சு பார்க்க வசதி இல்லை சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுக்கு அது சாபம். நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாவிடில் சாபம். உங்களுக்கும் சாபம், உங்கள் பிள்ளைகளுக்கும் அது சாபம். பெற்றோரை கைவிட்டுறாதீங்க. அவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை வச்சு அவங்க பார்த்துக்கட்டும். பணம் யாருங்க கொடுக்க முடியாது? எல்லார்கிட்ட தான் பணம் இருக்கு இன்னைக்கு. அவங்கள அன்போட அரவணைச்சு அவங்களுக்கு விரும்புறத செஞ்சு கொடுத்து வேற என்னங்க அவங்களுக்காக நீங்க செய்ய போறீங்க இந்த நாட்கள்ல? நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவங்க ஓடி ஓடி உழைச்சாங்களே. நமக்கு எங்க அம்மாலாம் எனக்கு தெரியும். எங்க அம்மா டீச்சர். எனக்கு முடியல அப்படின்னா வீட்டுல இருந்தேன்னா அம்மா ஸ்கூல் வந்து பஸ் வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறி அடுத்து பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அங்கிருந்து பஸ் ஏறி போய் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி மறுபடியும் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஆனா எங்க அம்மா எங்களுக்கு முடியலன்னா பெர்மிஷன் போட்டுட்டு அங்கிருந்து ஓடி வருவாங்க. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் ஏறி நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் வந்து ஜன்னல் வழியா கூப்பிடுவாங்க, பாப்பா கதவு தோற நல்லா இருக்கியா, ஏமா இப்படி வர்றீங்கன்னா மனசு கேட்கல. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம அம்மா அப்பா அப்படித்தானே வளர்த்தாங்க. நமக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு ஓடுனாங்களே. அவங்க பார்க்காமையா இன்னைக்கு நம்ம ஜம்முன்னு இன்னைக்கு இருக்கிறோம். தயவு செய்து பெற்றாரு செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பார்க்கிறோம் நன்மைன்னு ஏசப்பா இதை சொல்றாரு, நியாயம் செய்வதை. நமக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்களா, 4 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி நடத்தணும். ஏழை பணக்காரன், நம்ம சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏழை பணக்கார ஜாதி பார்க்கறது,
மதம் பார்க்கறது, அழகை பார்க்கறது, படிப்பை பார்க்கறது இல்ல. எல்லாரிடத்துலயும் பட்சமா இருப்போம், நீதியா இருப்போம், நியாயம் செய்வது. அடுத்து என்னது? இரக்கத்தை சிநேகிக்குது. எல்லா இடத்துலயும் இரக்கம் காண்பிப்போம், மனத்தாழ்மையா இருப்போம். இதுவும் நன்மை. நம்ம நேரம் சரியா நமக்கு போகிறனால அடுத்து வேகமா போவோம். தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். பாருங்க, நற்கிரியை செய்யறதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை பத்தி ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம்? கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில எப்படி இருக்கும்? ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு அவேர்னஸா இருக்கணும். நன்மை செய்கிறதுக்கும் நற்கிரியை செய்கிறதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம நன்மை செய்ய வேண்டிய நிலைமையில நம்ம செய்யாட்டா அது நமக்கு என்னவா முடிஞ்சிரும்? பாவம். அதனால ஜாக்கிரதை, நற்கிரியைகளை செய்கிறது. அடுத்ததாக பாருங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் நீங்க குறிச்சுக்கோங்க, வேண்டாம். தரித்திரருக்கு உதவி செய்கிறது நன்மை செய்வது. அப்ப பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறது, அன்பா இருக்கிறது, விண்ணப்பம் பண்றது, பெற்றோரை பராமரிப்பது, தரித்திரருக்கு உதவி செய்வது, நியாயம் செய்யறது, இரக்கம் செய்யறது, தாழ்மையா இருப்பது, இது எல்லாமே நன்மை. கடைசியாக நம்ம ஜெபிக்க போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்த்துவிடுவோம். நாம் ஏன் நன்மை செய்யணும், நாம எதுக்காக நன்மை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகள் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். போதும். பாருங்க, நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்மை படைத்ததன் நோக்கமே, நம்ம எதற்காக அவர் உண்டாக்கி இருக்கிறார்னா நற்கிரியைகளை செய்கிறதற்காக. நாம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்தார் இல்ல. சோ நாம் நற்கிரியை செய்கிறதற்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கும். ஏனென்றால் நாம் அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம ஏன் நன்மை செய்யணும்னா, நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லியே ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில நம்ம சுவாவெல்லாம் மாத்தி, நம்ம கிட்ட கெட்ட சுவாவமெல்லாம் போய் நன்மை செய்யணும்னே அவர் ரத்தத்தை சிந்திருக்காரு. அதுக்காகவே நம்மளை சுத்திகரிக்கும்படி நம்ம நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு காரியத்துல வைராக்கியம் இருக்கு, நற்கிரியை செய்யறதுல பக்தி வைராக்கியம் உண்டாகணும்னே ஏசப்பா நம்ம சுத்திகரிக்கும்படியே அவர் என்ன பண்ணார்? அந்த கல்வாரி சிலுவையில நம்மை ஒப்பு கொடுத்தபடினால் நாம் கண்டிப்பா நன்மை செய்தே ஆக வேண்டும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்ப நம்ம தேவன் நம்மளை எதற்கு உண்டாக்கி இருக்கிறாரு? நன்மை செய்யதான். ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போவோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் நன்மை செய்கிறவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாருங்க, ஏசப்பாவுக்கு தீமையே செய்ய தெரியாது, நன்மைதான் அவருக்கு செய்ய தெரியும். அவரோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவரோட சுபாவத்தை நாமளும் பிரதிபலிக்கணும். ஏசப்பா இறந்து நீ பரலோகத்துல இருந்தாலும் அவருடைய ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்குதான்? நம்ம வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம், ஏசப்பாவுடைய ரத்தம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பார்க்கிறோம், ஏசப்பாவுடைய ரத்தம் இன்னைக்கும் நன்மையை பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம நன்மையை செய்வதற்காக, நன்மை செய்யறதுல பக்தி வைராக்கியமா இருக்கணும்ன்றதுக்காகவே அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்ம அதற்காகவே நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறாரு. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர். அவருக்கு பேரு நன்மைகளின் நாயகன். ஃபாதர் பாடுறார், நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் பாடுறாரு. அவர் பேரே அவருக்கு நன்மைகளின் நாயகன். அது மாத்திரமல்ல,
அவருடைய இரத்தமும் இன்றைக்கு வரைக்கும் நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு. எபிரேயர் 13:16 16 அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப பாருங்க, இன்றைக்கு நாம் நன்மை ஏன் செய்ய வேண்டும் என்றால் தேவன் அதில் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு விரும்பினவங்களை பிரியப்படுத்தும்படியா, நம்ம பிள்ளைகளை பிரியப்படுத்தும்படியா பிள்ளைகளுக்கு விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், சமைத்து கொடுக்கிறோம், கணவருக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறோம். இன்றைக்கு ஏசப்பாவுக்கு பிரியமானது நன்மை செய்வது.